அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க போற ரிவிஷன் பிரவேசிகா பேப்பர் 2 சத்யகாஸ்வர். இதுல லெசன் 2 பார்க்கலாம். லடக்பன். லடக்பன்ல ஏற்கனவே டிப்பனி பார்த்தோம். இப்போ सारांश பார்க்கலாம். பாருங்க टाइटल सारांश लिखिए। गांधी जी अपनी प्रारंभिक शिक्षा की पढ़ाई में औसत से निम्न थे। गांधी जी अपनी प्रारंभिक शिक्षा की पढ़ाई में तन्नुடைய प्राइमरी एजुकेशनல औसत से निम्न थे, அதாவது சராசரிக்கும் கீழ்நிலையில் இருந்தார். उनके காப்பி करने की आदत नहीं रही, அவருக்கு இந்த காப்பி அடிக்கிறது இந்த பழக்கம் வந்து கிடையவே கிடையாது. एक बार उनके वर्ग में इंस्पेक्टर आई। एक बार ஒரு தடவை उनके स्कूल के அவருடைய ஸ்கூலுக்கு उनके वर्ग में அவருடைய வகுப்பிற்கு इंस्पेक्टर आई, इंस्पेक्टर வந்தார். वर्ग के बच्चों को श्रुतलेख करा रहे थे. அந்த ஆசிரியர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவங்க கிளாஸ்ல கட்டுரை வந்து எழுத வச்சுக்கிட்டு இருந்தாரு. உண்மை ஏக் சப்தா கேட்டேன், அதுல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கேட்டேன். அதாவது வந்து சொல்றத வந்து எழுதுவாங்க இல்லையா, இது டீவேர்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா வந்து சுத்துலேக் அப்படின்னாக்கா வந்து கேட்கப்படுற கட்டுரை இல்லைன்னா வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து சொல்றாரு, அந்த வார்த்தையை வந்து எழுதுறாங்க. सारे बच्चे ठीक लिख बैठे केवल गांधी जी को छोड़. சோ அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிட்டாங்க, காந்திஜியை தவிர. கேவல் காந்திஜி को छोड़कर, காந்திஜியை தவிர்த்து सारे बच्चे ठीक लिखे बैठे, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா எழுதிட்டாங்க. शिक्षक ने उन्हें ठीक लिखने का संकेत किया. உடனே அவங்க சார் வந்து என்ன பண்றாரு, அவங்களுடைய ஆசிரியர் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றது வந்து அவருக்கு எழுத தெரியல அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சிக்ஷக்னே உங்கே டீக் லிக்னேக்கா சங்கேத் கியா, அதனால ஆசிரியர் வந்து அவரை சரியா எழுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மற்ற பசங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்கல்ல, அதை வந்து அவங்க பார்த்து எழுதலாம் அப்படின்னு. ஆனா पर गांधी जी ने न्यायी व सत्य प्रेमी होने के कारण अपनी गलती का सुधार नहीं किया. पर गांधी जी, ஆனா गांधी जी न्यायी व सत्य प्रेमी होने के कारण, நியாயமானவராகவும் சத்தியத்தை நேசிப்பவராகவும் இருக்கின்ற காரணத்தினால் அப்படி கல்திகா சுதார், அவர் தன்னுடைய அந்த தவறை வந்து சரிப்படுத்திக் கொள்ள, அதாவது நியாயத்துக்கு புறம்பாக சரிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஓ நகிக்கியா, அதை அவர் வந்து செய்ய மாட்டேன்ட்டார். இது அவருடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ற அந்த செயலுக்கு ஒரு உதாரணம் இது. காந்திஜி ஸ்கூல் கே छोड़ते ही सीधे घर लौटे थे. ஸ்கூல் விட்ட உடனே நேர வீட்டுக்கு வந்துருவார். ஸ்கூல் கே छोड़ते ही, ஸ்கூல் விட்ட உடனேயே छोड़ते ही सीधे घर लौटे थे, நேர வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். उन्हें पाठ्यक्रम की किताबों को छोड़ खेल आदि विषयों में अरुचि थी. उन्हें அவருக்கு, அதாவது காந்திஜி அவர்களுக்கு पाठ्यक्रम की किताबों को छोड़, அந்த சிலபஸ் தவிர என்ன பாடத்திட்டமோ அந்த பாடத்திட்டத்தை வந்து புக்ல இருக்குது இல்லையா, அதை தவிர்த்து கேளாதி விஷயமே ஆரம்பிச்சு, அவருக்கு வந்து விளையாட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. अपने बचपन में 2 किताबों को बहुत चालते थे. அவர் தன்னுடைய சைல்ட்ஹுட்ல 2 किताबों को, 2 புத்தகங்களை बहुत चालते थे, அதிகம் விரும்பினார். என்னன்னா, ஏக் ஸ்ரவன் பித்ருபக்தி, ஸ்ரவன் பித்ருபக்தி, அதாவது ஸ்ரவனுடைய பெற்றோர்களுடைய ஸ்ரவன் தன்னுடைய பெற்றோர்கள் மீது கொண்டுள்ள அந்த பக்தி. அவர் தூஸ்ரீ ஹரிச்சந்திர புராணி, இரண்டாவது புத்தகம் எதுனாக்கா हरिचंद्र पुराण. उन दोनों किताबों के आदर्श का पालन करने लगे.
ஸ்ரவண பத்தியும் படிச்சுட்டு, அதாவது பெற்றவர்கள் மேல எவ்வளவு பற்றுதல், அதற்காக வந்து தன்னுடைய உயிர கூட குடுக்குற அளவுக்கு போயிருப்பார். அது வந்து அந்த தனி கதை அது. அவங்க அம்மாவ வந்து தோளிலேயே வச்சு தூக்கிட்டே போவாருங்க எங்க போனாலும். அந்த மாதிரி கதை அது. அத நம்ம வந்து தனியா கூட பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திரன் வந்து எப்படியெல்லாம் உண்மைய வந்து ஃபாலோ பண்ணினார், அதுக்காக வந்து எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சார் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ஆர்வத்தோடையும், வியப்போடையும் வந்து படிக்கிறது வழக்கம் காந்திஜி. அதனால அத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணார். உன் दोनों किताबों के आदर्श का पालन करने लगी. அந்த 2 புத்தகங்களில் வந்து முன்மாதிரிகளை அந்த செயல்களை, அதாவது ஸ்ரவணோட, ஹரிச்சந்திராவோட அந்த செயல்களை முன்மாதிரியாக கொண்டு அத வந்து பாலன் करने लगी. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். யூம் காந்திஜி கா லடக்பன் ஆதர்ஷ் में रहा. இந்த மாதிரி காந்திஜியுடைய அந்த சைல்ட்ஹுட் ஆனது, அதாவது குழந்தை இளமை பருவமானது ஆதர்ஷ்மய ரகா, ஒரு முன்மாதிரியான செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த சாராம்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ப அடுத்த ரிவிஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.